அனைவருக்கும் வணக்கம். 12th புக்கில் புக் பேக் கொஸ்டின் இந்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கேள்வி, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்மா இது. ஜனவரி 15, 1915 தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தியடிகள் 1915 இந்தியா திரும்பினார். தடா அப்துல்லா வழக்குக்காக 1880களில் தென்னாப்பிரிக்கா சென்றிருப்பார். அந்த நாட்டில் நிலவிய இனவரி விடுதலைக்காக தன்னை சுமார் 20 ஆண்டு அர்ப்பணித்து கொண்டு அதில் மாபெரும் வெற்றியும் பெற்று 1915 ஜனவரி 9ஆம் தேதி வருவார். ஸோ அந்த தினம் இந்தியாவில் பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு அனுசரிக்கப்படுது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு சொல்லுவாங்க. அப்போது ஆன்சர் முதல் வினாவிற்கு ஏ, ரைட்டா? அடுத்ததாக, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது 1835. இந்தியாவில் கல்வி குறித்த குறிப்புகள் அப்படி என்பது டிபி மெக்காலே அவர்கள் வெளியிட்டிருப்பார். அதன் அடிப்படையில் 1835ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த டைமில் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு சொல்லுவாங்க. சதியை ஒழித்த அந்த கவர்னர் ஜெனரல் தான் அவர். அடுத்ததாக மூணாவது வினா பாருங்கள். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்யன்னு சொல்கிறாங்க. வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் மொழியியல் சார்ந்த ஆய்வாளர்கள். அரவிந்த் கோஷ் அப்படி என்பவர் யார் அப்படின்னா ஒரு தீவிரவாத தேசியத்தை முன்வைத்த ஒரு தலைவர். லால் பால்னு சொல்லுவாங்க. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் அவர்களுடன் சேர்த்து அரவிந்த் கோஷையும் சொல்லுவாங்க. அரவிந்த் கோஷ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு புரட்சிகர தீவிரவாதத்தை முன்வைத்த ஒரு தலைவர் என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. அப்போது மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க என்ற அந்த வினாவுக்கான விடை அரவிந்த் கோஷ். அடுத்த வினா பாருங்கள். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கான விடை பாலகங்காதர திலகர் தான். 1897களில் முழங்கியிருப்பார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று. கோபாலகிருஷ்ண கோகலே என்ன முழங்குவார்னா கல்வி எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வன் முழங்கியவர். அப்போது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வன் என்று முழங்கியவர் ஒருவர். கல்வி எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வன் என்று முழங்கியவர் மற்றொருவர். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா? பாலகங்காதர திலகர் கணபதி விழா, சிவாஜி விழா உள்ளிட்ட விழாக்களை கொண்டாடி நாட்டு மக்களிடையே தேசியத்தை வளர்த்தவர். அது மட்டும் இல்லாமல் கேசரி, மராட்டா உள்ளிட்ட பத்திரிகைகளை எழுதியிருப்பார். 1908களில் பர்மாவில் இருக்கக்கூடிய மாண்டலே சிறையில் அவர் அடைக்கப்பட்ட பொழுது 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் கீதா ரகசியம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாருமா. ரொம்ப ஃபேமஸ் அந்த புத்தகம். அடுத்த வினா பாருங்கள். 5வது வினா. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன்னா அது பாலகங்காதர திலகர்மா ஆன்சர். அடுத்து 5வது வினா. பின்வருவனவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. பாலகங்காதர திலகர் அவருடைய பத்திரிகை கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய பத்திரிகை வாய்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் குரல். டிபி மெக்காலேனா இந்தியாவில் கல்வி குறித்த குறிப்புகள் 1835 வந்தது. வில்லியம் டிக்பை அப்படி என்பவர் மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் ஒரு செய்தியாளராக இருந்தவர். அதன் அடிப்படையில் நீங்கள் பொருத்திக்கணும், ஓகேவா? பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்குறாங்க. சென்னை வாசிகள் சங்கம் மட்டும் தான் இதில் சரியாக புரிஞ்சிருக்கு. சென்னை வாசிகள் சங்கம் பிப்ரவரி 26, 1852 தொடங்கப்பட்டது. ஹார்லி, லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை அவங்கெல்லாம் தொடங்கியிருப்பாங்க இந்த சென்னை வாசிகள் சங்கம். மெட்ராஸில் தொடங்கப்பட்ட ஆரம்பகால அமைப்புகளில் ஒன்று சென்னை வாசிகள் சங்கம். ரொம்ப முக்கியமானதுமா. அடுத்த வினா. பின்வருவனவற்றுள் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசை தேர்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. இதில் சென்னை வாசிகள் சங்கம் தான் முதல்ல வரும். சென்னை வாசிகள் சங்கம் அப்படி என்பது பிப்ரவரி 26, 1852 வரும். கிழக்கிந்திய கழகம் 1866 வரும், ஓகேவா? லண்டன் இந்திய சங்கம் தான் பின்னால் கிழக்கிந்திய கழகமாக மாறும். அப்போது 1866. இந்திய சங்கம் 1865 வருது. சென்னை மகாஜன சங்கம் அப்படி என்பது மே 16, 1884 வருது. அனந்தாச்சார்லு, ரங்கையா நாயுடு, ராமசாமி இந்த 3 பேரும் மே 16, 1884 நிறுவுவாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் பொறுத்திங்கன்னா அதாவது சி என்ற ஆப்ஷன் வருமா இதுக்கு. அடுத்ததாக
இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியது யாருன்னு கேட்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியது யார்? இதை வந்து நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் வகுப்புலேயே. ஆலன் ஆக்டிவின் ஹியூம் அப்படி என்பவர் தான் நிறுவனார். அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியதுனால தந்தைன்னு சொல்லுவாங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வைஸ்ராயாக இருந்தது வந்து டப்ரின் பிரபு. அவர் வந்து ஞானத்தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட அந்த தினம் டிசம்பர் 28, 1885. அந்த தினத்தில் அதோடைய பெயர் வந்து இந்திய தேசிய யூனியன் தான் இருந்தது. பின்னாலாம் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 1886 தாதாபாய் நௌரோஜி அவர்கள் வந்து தலைமை தாங்குவார். அந்த மாநாட்டில் தான் அந்த பெயர் வந்து மாற்றப்பட்டது. இந்திய தேசிய யூனியன் என்ற பெயர் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் மாற்றியவர் வந்து யார், பெயரை மாற்றியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. அதனால் அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் பெயரிட்டு தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆலன் ஆக்டிவின் ஹியூம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை, இந்திய தேசிய காங்கிரஸின் ஞானத்தந்தை டப்ரின் பிரபு, இந்திய தேசிய காங்கிரஸின் பெயரிட்டு தந்தை தாதாபாய் நௌரோஜின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர், அந்த பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் முதல் மாநாடு நடந்ததில்லை, அதில் வந்து தலைமை தாங்கினது யார் முதல் தலைவராக அப்படின்னு கேட்டால் WC பானர்ஜி. அவர் வந்து உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்ததாக இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நௌரோஜி தான். 10வது கேள்விக்கான விடை தாதாபாய் நௌரோஜி. அடுத்த வினா பாருங்கள், வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியது யார்? 1901 வந்து எழுதியிருப்பாங்கம்மா. ஆன்சர் வந்து பாலகங்காதர திலகரா கிடையாது, தாதாபாய் நௌரோஜி தான். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901 எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அது. அடுத்ததான் ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. கூற்று 1. நல்லா கவனிங்க, ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது, லேசஸ் ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது தான். காரணம் பாருங்கள், இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றதுன்னு சொல்கிறாங்கல்ல, நன்மையெல்லாம் பெறலை. நம்ம இந்தியர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது என்பது தான் உண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள் அனைவருமே இதனால் இந்த தடையற்ற வணிக கொள்கையால் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ கூற்று சரிதான், ஆனால் காரணம் தவறு அப்படி என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், அடுத்த வினா, ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது தான். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்டு. ஸோ பிரிட்டனுடைய கரன்சி வந்து பவுண்டுன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கா டாலர்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி நேம் இருக்குது. இந்தியனுக்கு வந்து ருப்பீஸ்னு சொல்லுவாங்க, பங்களாதேஷுக்கு வந்து டக்கான்னுவாங்க. அதுபோல் பிரிட்டன்னா பவுண்டு அந்த நேமில் சொல்கிறாங்க. பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்டு அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. அதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். கூற்று 3 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நௌரோஜியை இந்திய வறுமை குறித்து வானால் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியதுன்றாங்க. அப்போது இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் 1867 வந்து ட்ரைன் தேரி அப்படின்ற அந்த ஒரு தேரியை வந்து ரிலீஸ் பண்ணுவார். வடிகால் கொள்கை, வறட்சி கொள்கை, அது போல கூட சொல்லாத ட்ரைன் தேரி அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த கொள்கையில் தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியர்களுடைய வளங்கள் ஆங்கிலேயர்களால் எவ்வாறு சுரண்டப்பட்டது, இந்தியாவிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட பணம், பிரிட்டனுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பணம் ஆங்கிலேயர்களால் அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்ததே ஒழிய இந்திய நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக அத்தகைய செல்வங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றெல்லாம் அவர் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? அடுத்த கேள்வி அவ்வளோதாம்மா. ஸோ இதோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.